மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். எங்கள் குருநாதர் கணீரையா நல்லாசியுடன். இப்போ மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? இப்போ இந்த மீனராசிக்கு ஜென்ம சனி வரப்போகுது, அது வரப்போகுது, பயப்படலாம் வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே இந்த வருஷத்தை கடந்துடலாம். இப்போ சுகஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் வருகிறார் குரு, 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடமாக வரும்பொழுது பார்வை இப்போ என்னது? 8ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் வெளியிடம் வெளிநாடு ஐனஸ் சுகம். சிலர் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் தடை தாமதமாக இருக்கும், வாழக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கும். எல்லாமே சுகமாக மாறி உங்களுக்கு அற்புதமான வருஷம். எது? வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தில் தடைகள் விலகிடும், வீடு கிரகப்பிரவேச அளவுக்கு முடிஞ்சிடும். அதே போல் ஆயுளில் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பார், மரண பயம். இந்த மீனராசிக்காரர்கள்லாம் இந்த மரண பயத்தில் இப்போ இருந்துட்டு இருப்பாங்க. அதாயிடுமோ இதாகிடுமோ, எதுவும் ஆகாது, எந்த ஒரு எதுவும் ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண பயன்றதே வேண்டாம். 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாரே தவிர குறைக்க மாட்டார். நோய்கள்லாம் கட்டுப்பட்டு ஆரோக்கியம் மேம்படும். வாழக்கூடிய வீடு சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவர், இல்லைன்னா நீங்கள் விலகி அவங்கள்ட்ட வந்துடுவீங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படும். பெற்றோரிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறி இப்போ சுபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமே இந்த மீனராசிக்கு தான். பெற்றோரிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அப்பா அம்மாவுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், மனைவி பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு எல்லாமே மாறி குடும்ப ஒற்றுமை அதிகமாக இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அற்புதமான வருஷம் என்ன அப்படின்னா, நிதானமாக இருக்கணுங்க. ஒரு செயலை செய்கிறீங்க, 1க்கு 1000 முறை யோசிங்க. இந்த செயலை செய்யலாமா, இது தேவையா, இது விரயமா அப்படின்னு மட்டும் செய்யுங்க. நண்பர்களிடம் நிதானம் வேணும். அதே போல் பேச்சில் குதர்க்கமாக வேண்டாம். எல்லார்கிட்டையும் ஒரே பரிகாரம்னா எல்லார்ட்டையும் அன்பாக பேசுங்க, அதுதான் பரிகாரம். எல்லார்கிட்டையுமே அன்பாக பேசுங்க, எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க, அதுவே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். புதுசாக நான் அந்த தொழிலை செய்ய போகிறேன், இந்த தொழிலை செய்ய போகிறேன் அப்படின்னா தெரியாத தொழிலை இறங்க வேண்டாம். ஏற்கனவே செய்திருந்த தொழிலை பாருங்கள், அதில் ஒன்றா விரிவுபடுத்திக்கலாம், விரிவுபடுத்திக்கலாம். செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அஜாக்கிரதை வேண்டாம். இப்பயே பார்த்துட்டேன், இந்த பத்திரங்களை பார்த்துட்டு நகை செய்யக்கூடியவர்கள்லாம் சின்ன ஒரு குறைகள் தான். அதே போல் அவங்களுக்கு தர வேண்டிய கிளைண்ட்டுக்கு தர வேண்டிய வாடிக்கையாளருக்கு தர வேண்டிய நகை அப்புறமா ஒரு 2 நாள் கழித்து தரேன், 3 நாள் கழித்து தரேன், அதனாலே அவங்க பேரை எடுத்துக்கினவங்களாம் நான் பார்க்குறேன் இப்போலாம். அதனால் உங்கள் வேலையில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வேலை என்னமோ அதுக்குரிய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துங்க. அதில் குறைகள் வேண்டாம். நிதானம் ரொம்ப தேவை, பேச்சில் கவனம் தேவை. உங்களுடைய அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக மிக 1க்கு 1000 முறை சொல்கிறேன், கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது மிக கவனமாக தேவை. குடும்பத்தோடு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நிதானமாகவே செய்யுங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கும். வருமானம் எனக்கு 100 ரூபா இருக்கும், 90 ரூபாய்க்குரிய செலவு இருக்கும். அதை கொஞ்சம் சுருக்கிற வழியாக பாருங்கள். இந்த செலவு நமக்கு வேணுமான்னு பாருங்கள். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பாருங்க. கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம்தான் இந்த 2025. ஆக மொத்தத்தில் இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல சுபகாரியத்துக்கெல்லாம் பலமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். வீடு வாங்குறீங்க, வில்லங்க இருக்கான்னு பாருங்கள். சொத்து வாங்குறீங்க, வில்லங்க இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க. அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் மிக மிக 1க்கு 1000 முறை சொல்கிறேன், மிக மிக இந்த கை ஊட்டல், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் இருந்தனா மாட்டி 100% விட்டுருவார். உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் வெளியே வந்துடும். மறுநாள் தான் தெரியும், ஓ நம்மளுக்கு தெரியாமல் நடந்திருக்கான்னு. யார் அதனால் உங்களுடைய வேலையை மட்டும் 1க்கு 1000 முறை சொல்கிறோம். என்ன வேலையை அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்கு ஆளாக வேண்டாம். கூடா நட்பு கேடு தரும். தேவையில்லாத பழக்க வழக்கம் கேடு தரும். தேவையில்லாத பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா இந்த கணையம், வயிறு சம்மந்தப்பட்டது, முதுகுத்தண்டு வளம், முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டுடணும். அதே போல் உடற்பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் கையில் எடுத்துக்கிறது நல்லது.
அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானம் பண்ணுறது, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிதானத்தை ரொம்ப கையில் எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றவங்களை மட்டும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், செய்யக்கூடிய வேலையை பாருங்கள். வேறு எந்த முன்பின் தெரியாத நபர்களை மூக்க நுழைத்த வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நடந்துக்கவும் வேண்டாம். தெரியாத தொழிலில் காலை வைக்க வேண்டாம். கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப திக்கான ஃப்ரெண்டுகள் பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார் அது காரணமாக இருப்பானா? நீங்கள் தான் இருப்பீங்க. வாய் நிதானம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து போவதற்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. சேர்றதுக்கும் உங்களுடைய நிதானம் தான் காரணமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம்தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. பரிகாரம்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுதான் பரிகாரம். வாழ்க வளமுடன்.